வானம் திறக்கணும், மகிமை இறங்கணும், வல்லமையால் நிரம்பணும். என்னை தொடுங்க தொடுங்க, என்னை தொடுங்க, வல்லமையா என்னை தொடுங்க. ரெண்டு கரத்துல தொடுங்க சொல்லுமா, தொடுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க. மக்கினியா மக்கினியா என்னை தொடுங்க. ஒரு தொடுதல், ஒரு தொடுதல் மரித்து போயிருந்த வாலிபனை ஒரு தொடுதல் எழுப்பிவிட்டது. பிறவி குருடனை ஒரு தொடுதல் மாற்றினது. குஷ்டரோகியை ஒரு தொடுதல் மாற்றினது. இன்னைக்கு ஒரு தொடுதல் என் வாழ்க்கையை மாற்றும், என் ஊழியத்தை மாற்றும், என் கண்ணோட்டத்தை மாற்றும், என் தரிசனங்களை மாற்றும். எனக்குள்ளே அந்த புதிய தரிசனங்களை புதுப்பித்து தரும். தரிசனத்தோடு ஆரம்பித்து இருக்கலாம், தரிசனம் எங்க போனதே என்று தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்க, ஆவியானவரே என்னை நடத்துங்க, என்னை தொடுங்க, என் வாழ்க்கையை தொடுங்க. எல்லா வாய்களும் திறந்து சொல்லுமா, தொடுங்க, என்னை தொடுங்க, சொல்லுமா, தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க. மக்கினியா என்னை தொடுங்க, சொல்லுமா, தொடுங்க. திறக்கணும், மகிமை இறங்கணும், வல்லமையால் நிரம்பணும். என்னை அமர்ந்திருக்கிற பாஸ்டர்மார்கள், அநேக தேவ ஊழியர்கள், நம்முடைய பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட, நம்முடைய கர்நாடகா மாநிலம் ஆஸ்வதிக்கப்பட, நம்முடைய எஸ்பி ஆஸ்வதிக்கப்பட, நம்முடைய எம்எல்ஏ ஆஸ்வதிக்கப்பட, நம்முடைய எம்பி ஆஸ்வதிக்கப்பட, அநேக அபிஷேகங்கள் ஆஸ்வதிக்கப்பட, நம்முடைய பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் சொல்லி விசேஷமாக இந்த கேஜிஎஃப் நாம் நடத்தி வருகிறோம். இதற்காக பெங்களூர் பட்டணத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து இன்னும் அநேக இந்த மாதத்தோடு தவறாமல் அநேக ஊழியர்கள் வந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதற்கு நாங்க இந்த பட்டணத்துல பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், அவரா பிரேயர், உமன்ஸ் ஃபெலோஷிப் போன்ற காரியங்கள் நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். உங்களுடைய ஜபத்தினால் நீங்கள் ஒடுக்கின்றதான இந்த ஜபம் வல்லமையாக பயன்படுத்துகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஊழியர்களை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் நினைவு கொள்கிறோம். விசேஷமாக இந்த சபையுடைய போதகர் அவர்கள் நாம் கேட்கும் போதெல்லாம் திறந்து கொடுக்கிறார். அவருக்குமாக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. 2 அனௌன்ஸ்மெண்ட் வருகிறதான 27ஆம் தேதி நம்முடைய பாப்பா அவர்கள் அசோக நகர் பகுதியில் இருக்கிறதான ஒரு கூடுகையை அவர் வைத்திருக்கிறாரு. இந்த கூடுகை அக்னி முகாம் எழுப்புதல் கூட்டம் இயேசு மகிமையான ஊழியர் சார்பாக வருகிறதான 27ஆம் தேதி காலை அந்த கூட்டம் அங்கு செல்வா சபையில் நடக்கிறது. பங்குப்பெறுகள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, விசேஷமாக நீங்க மத்திய உணவு மற்ற காரியங்கள் எல்லாம் அவரோடு செஞ்சிருக்கிறார். அவர் உங்களை அந்த இடத்திலே உங்களை கவனித்துக் கொள்வார்கள். கர்த்தரை ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வருகிற வாரம் 27, 28, 29, 30 நாட்கள் இதே இடத்துல மாலை வேளையில சென்ட்ரல் ஊழியர் சார்பாக கூட்டம் நடக்கிறது. அதை உங்களுக்கு அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த கூட்டத்தை இந்த சபையுடைய போதகர் ஏலசாம்பல் அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார். இதற்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நம்ம அதன் பிறகு காணிக்கைக்காக நம்ம மத்தியில தெரிவிப்பாங்க. கடைசியாக நம்ம மத்தியில இருந்தாலும் எப்படின்னு அவர்களும் ஐயா
அவைக்குரிய விசேஷ பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் ஆராதனையை கலந்து கொள்ள கத்தனைக்கு செய்து உங்களுக்கு நன்றி. தேவதாசனை மறைத்து அநேக ஆண்டவருடைய வல்லமையான பரிசுத்தாவில் நிறைந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒரு பிரசங்கம் வந்தவருடைய ஆமாவோடு படிவெடுத்திருக்கிறார். தொடர்ந்து கூட்டங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு கட்டளைக்காரர் இருக்கும் தியானம் சொல்லிக்கிறோம். நான் துதிப்போம். நம்முடைய மகேஷ் அவர்கள் ஜெபிப்பார். ஆண்டவரை பாராட்டி திருவிழாக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரை ஒவ்வொரு பலப்படுத்தி ஆண்டவரை சீர்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிமித்தமாக ஆண்டவரை எங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்க தேவன் எங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை ஆண்டவரை திறந்து எங்களுக்கு வழி நடத்துவதற்காக நன்றி. இந்த ஜபத்தை நிமித்தமாக எங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இணைந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு வேண்டிய பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை நடத்தி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வந்து கொடுத்த வார்த்தை ஆண்டவரை சுமந்து கொண்டு வந்த தாசுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அவருடைய ஊழியர்கள் மீண்டும் வளமையாக எடுத்து உபயோகப்படுத்துவதை ஜெபிக்கிற ராஜா மீண்டும் பார்க்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்களோடு அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உணவு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அந்த உணவை வாங்கிக் கொண்டு போகும்படியாக வந்த யாவருக்குமான நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர்மார்களை இந்த கூட்டங்களுக்காக ஒரு பாஸ்டர் ஆனந்த் ஒரு சில கூட்டங்கள், பாஸ்டர் ஜெனசாமல் ஒரு சில கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பயன்பாடுகள் நீங்க போகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை நிச்சயமாய் எனக்குள்ள கிரியை செய்யும், என் சபைக்குள்ள கிரியை செய்யும் என்கிற விசுவாசம் வேண்டும். அப்படி இல்லை ஊழியக்காரர்கள் நிலைமை இங்க எப்படி தெரியாது. பெங்களூர் பட்டணத்துல ஒரு ஊழியக்காரர்கள் பேசினாங்க, பாஸ்டர் எப்படி பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டபோது டைம் இருக்கிறதுல பாஸ்டர் நிறைய வீடு விசிட் பண்ணோம், அவங்க வீடு விசிட் பண்ணோம், இவங்க வீடு விசிட் பண்ணோம். சரி எவ்வளோ வீடு ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு 5 வீடு நாங்கள் விசிட் பண்ணி தான் ஆகணும். சரி எப்போ உட்காந்து பிரசங்கம் ரெடி பண்ணுறீங்க? அது சொல்ல நான் உட்கார்ந்து டைம் இருக்குது. அவங்க எப்படி தான் பிரசங்கத்தை பண்ணுறீங்க? நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். அதில் வார்த்தையாக போடுவாங்க. அந்த வார்த்தையில் ஒன்று சூஸ் பண்ணுவேன். அந்த வார்த்தையே நான் திருப்பி சொல்லுவேன். ஆமென். வருகிற மக்கள் ஒன்றும் புரியுது. அதனால ஒரே வார்த்தையை சொல்லி பிரசங்கத்தை முடிச்சிடுவோம். அப்ப அந்த சண்டே முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க எதை கொண்டு போனீங்க? செத்து போனது ஒன்றை நீங்கள் கொண்டு போனீர்கள். செத்து போனதை ஒரு சபைக்கு கொடுத்தீங்க. அதனால ஆத்துமாங்க சாகுது. அதனால கனி கொடுக்க முடியவில்லை. ஏன் ஆத்துமா நீ கனி கொடுக்க முடியவில்லை? சபைக்கு ஏன் கனி கொடுக்க முடியவில்லை? காரணம் அந்த வாஞ்சை இல்லை. ஏன் வாஞ்சை இல்லை? வார்த்தை ஆவியாய் புறப்படும் போது, அந்த ஆவியான வார்த்தையை உள்ள ஒரு மனுஷன் எடுக்கும் போது, அந்த ஆவியான வார்த்தை ஜீவனாய் மாறுகிறது. அது ஜீவனாய் மாறும்போது அது எல்லாமே உங்களுக்கு என்கேஷ் பண்ணும். எல்லாவற்றையும் நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஹல்லேலூயா. யாரும் ஊழியக்காரர் தப்பா நினைக்க கூடாது. பெங்களூர் படத்துல நம்ம நிறைய ஊழியக்காரர் பேசுவோம். நான் ரொம்ப அவங்களோட கூட பேசுவேன். அவங்களோட கூட பேசணும்னு சொல்லுவாங்க. விசுவாசமே இருக்காது அவங்களுக்கு. ஊழியக்காரத்தை சொல்ல சர்ச்சை முடியுது. ஏன் அப்படின்னா எப்பவுமே கஷ்டம் உடம்பெல்லாம் கஷ்டம். சர்ச்சை நடத்துறாரு வாடகை நான் சர்ச்சை முடியும். ஏன்னா உங்களால் பரலோகத்துக்கு ஒரு நன்மையை வராது. உங்க நிலைமை எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியுமா? உங்களாலேயே ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள தெரியலன்னா உங்க சபைக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பீர்கள்? ஊழியக்காரர்களாகிய நீங்கள் தான் பரலோகத்துக்கு கை போடுறாங்க. எதிர புரியுது நான் சொல்றது. அந்த பர்மிஷன் நமக்கு
கவனத்தோடு கேட்கும். ரொம்ப கவனமா கேட்கும். ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென் ஏதோ வார்த்தை பேசணும் பிரசங்கம் பண்ணணும்ன்றதல்ல. ஆமென் நான் விசுவாசிக்கிற காலை வேளையிலே நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஆவியாய் புறப்பட்டு சென்று விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள இன்னைக்கு அது ஜீவனாய் மாறும். இன்னைக்கு பேசுற வார்த்தை மட்டும் உங்களுக்கு ஜீவனா மாற போறதில்லை. இவ்வளவு நாள் ஏற்கனவே நிறைய வசனங்களை கேட்டு அந்த வசனங்களை உள்ளத்துல வைத்திருப்பீர்கள். ஆமென். உணர்வு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட்டாசு நிறைய இருக்கும். பட்டாசு கடைகள் நிறைய பட்டாசு இருக்கும். ஆனா ஒரு பட்டாசு பத்தி உள்ள போட்டீங்கன்னா சொல்லுங்க என்ன நடக்கும்? எல்லா பட்டாசும் சைலண்டா இருக்குமா? அதான் என்ன வார்த்தை ஒரு வார்த்தைகள். ஆமென். நான் சொல்ற இந்த வார்த்தைகளை உங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேதத்திலே நாம் இரவும் பகலும்